ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 8th January 2024ஓட மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் அதானி போர்ட்ஸ், HCL டெக்னாலஜிஸ், ONGC இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. SBI லைஃப் இன்சூரன்ஸ், SBI, UPL இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. FSDS இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக ரேலி ஆச்சுது. கிரிப்டோ இதுக்காக ரேலி ஆச்சுது. அப்புறம் கோல்டு இதோட ரேட் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். மார்க்கெட் அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 197 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. சென்செக்ஸ் வந்து ஒரு 670 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. ஸோ ரீசெண்டாக ஒரு சின்ன ரேலியை கொடுத்துச்சு. மறுபடியும் வந்து விழுந்து 21,500 கிட்ட போயிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து 21,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதானி போர்ட்ஸ் வந்து 14 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. HCL டெக்னாலஜிஸ் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ONGC வந்து ஒரு 1.5 வந்து ரேலி ஆகிருக்குது. அதானி போர்ட்ஸ் வந்து எதுக்காக ரேலி ஆகிருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிட்டி புரோக்கர் வந்து அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் வந்து அதானி போர்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி குப்தா அப்படிங்கிறவர் வந்து அவங்க சிஇஓவாக புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதானி குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இப்போ எந்த குட் நியூஸ் வந்தாலுமே ரேலியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏன்னா அந்த ஹிண்டன்பர்க் கேஸ்லேருந்து ஏறக்குறைய அவங்க வந்து வெளியே வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்ன குட் நியூஸ் வந்தாலும் அதானி ஸ்டாக்ஸ் வந்து ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் HCL டெக்னாலஜிஸாக பார்த்தோம்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா January 12 வந்து அவங்க Q3 ரிசல்ட்டை கொடுக்க போகிறதா இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அவங்க இன்ட்ரிம் டிவிடெண்ட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து 2023 ஃபுல்லாமே வந்து இவங்க நல்ல டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஒரு 2500% வந்து டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல டிவிடெண்ட் மறுபடியும் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஸ்டாக் வந்து ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் ONGC பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த அந்த டீப் வாட்டர் ப்ராஜெக்டில் வந்து ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட ஒர்த்து பார்த்திங்கன்னா $5 பில்லியன். ஸோ இந்த நியூஸ்னால ONGC ரேலி ஆகிருக்குது. அப்புறம் SBI லைஃப் இன்சூரன்ஸை பார்த்திங்கன்னா 2 நாளாக ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. SBI வந்து 14 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா SBI வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரி ஹைக்கை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடிஷ்னலாக அவங்களுக்கு ஒரு 11,000 கோடி வந்து செலவீனம் அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த நியூஸ்னால் SBI கொஞ்சமாக விழுந்திருக்குது. UPL பார்த்திங்கன்னா UPL இந்த வருஷம் ஃபுல்லாகவே ரொம்ப பெரிய எந்த மூவும் பண்ணலை. டவுன் சைடில் தான் நல்லாவே விழுந்துட்டுருக்குது. ஒரு 1 வீக் ரேலி ஆச்சுது. மறுபடியும் ஒரு 1 வீக் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. 1 வீக்கில் அது என்ன கெயின் பண்ணிச்சோ அதை அந்த 1 வீக்கில் அது லாஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் FIஸை பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு 16 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 3வது கண்டினியூஸ் டேவை பை பண்ணுறாங்க. DIS வந்து 4 நாளாக செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 156 crore பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் US மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவ் வந்து 216 பாயிண்ட்டும், S&P 500 வந்து 66 பாயிண்ட்டும், நாஸ்டாக் வந்து 319 பாயிண்ட்ஸும் வந்து ரேலி ஆகிருக்குது. US வந்து இந்த அளவுக்கு ரேலியானது, US மார்க்கெட் இந்த அளவுக்கு ரேலியானதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா NVIDIAவோட ஸ்டாக் வந்து நல்லா ஹிட் பண்ணி ஒரு ரெக்கார்டு ஹைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஷரி ஈல்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே விழுந்திருக்குது. அதே மாதிரி மெக்னிஃபிசன்ட் 7 அப்படின்னு சொல்கிற அந்த 7 பெரிய ஸ்டாக்ஸுமே வந்து ரேலி ஆகிருக்குது. அதுவும் இல்லாமல் டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுதான் டவ்வும் நாஸ்டாக்கும் வந்து நல்லாவே ரேலி ஆனதுக்கு ரீசன்ஸ். இன்னொரு நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்டாக்கும் ரேலி ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் போயிங் மட்டும் விழுந்துட்டுருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக போயிங் 737 MAX 9ங்கிற ஃப்ளைட்டோட ஒரு டோர் வந்து அது பறந்துட்டு இருக்கும்போதே காற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு வெளியே. அதாவது டோர் வந்து ஃப்ளைட்லேருந்து பிஞ்சு வெளியே போயிடுச்சு. ஸோ இந்த நியூஸுக்கு அப்புறமா வந்து இப்போது எல்லாருமே செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வந்து ரொம்பவே ரைஸ் பண்ணியிருக்காங்க போயிங் மேலே. ஏன்னா அதனால் அந்த போயிங்கோட மேனுஃபேக்சரருக்கு வந்து ரொம்பவே பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸாக இது பார்க்கப்படுது. அதனால் ஸ்டாக்ஸை வந்து நல்லா விழ வச்சுருக்கிறாங்க.
அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து 3242 வந்து ரேலி ஆகிருக்குது. இது ஏறக்குறைய 7.38% அப் இது. எத்திரியம் பார்த்திங்கன்னா 125 பாயிண்ட் வந்து ரேலி ஆகுது. பினான்ஸ் வந்து 4.4 வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் வந்து அதாவது பிட்காயின் எல்லாமே ரேலி ஆனதுக்கு கிரிப்டோ எல்லாமே ரேலி ஆனதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா பிட்காயினோட ஸ்பாட் ETF அந்த டெட்லைன் வந்து ரொம்ப நெருங்கிட்டு இருக்குது. ஸோ அந்த டெட்லைன் நெருங்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக பாசிட்டிவாக இது முடிஞ்சுன்னா ஒருவேளை SEC வந்து எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா பிட்காயின் வந்து இன்னும் அதிகமாக ரேலி ஆகும். ஸோ அதனால் எல்லோரும் இப்போவே அதை வாங்கி செக்யூர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கோல்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. 2034 இருக்குது. 2100 கிட்ட போயிட்டு இருந்தது, மறுபடியும் விழ ஆரம்பித்து 2030 கிட்ட வந்துருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் USD வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சுது. இப்போ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட டிமாண்ட் வந்து நல்லாவே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டிமாண்ட் ஃபால்னால் கோல்டு வந்து கொஞ்சமாக விழுந்துருக்குது. அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.